ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன நம்ம வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம கள்ளக்குறிச்சியில் வண்ண மீன்கள்ன்ற கண்காட்சி போட்டிருக்காங்க. அங்கே தான் நம்ம வந்திருக்கோம். அந்த வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நிறைய குட்டி குட்டியாக கலர் கலராக மீன்கள்லாம் நிறையா இருக்குது. குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க பார்த்து. என் பொண்ணெல்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும், மேலே நல்லா சுற்றி சுற்றி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷை பார்த்துட்டே இருக்கா. ஃபேஸை பாருங்களேன், அவள் எவ்வளோ ஹாப்பியாக அதெல்லாம் ரசிச்சுட்டு இருக்கான்னு. பார்த்தீங்கன்னா அவள் ஃபிஷ்ஷுக்கு முத்தம் கொடுக்குறான்னு முத்தம் கொடுத்துட்டு இருந்தா. நிறைய டிஃப்ரெண்ட்டான ஃபிஷ்ஷஸ்லாம் இருந்துச்சு. நிறையா பார்த்துக்கிட்டே அப்படியே போய்கிட்டு இருந்தோம். என் பொண்ணு வேறு அதெல்லாம் நான் தொட்டு பார்க்கணுன்னு சொல்லிட்டு இருந்தா. நானும் சேர்ந்து தொட்டு தொட்டு பார்த்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நானும் என் பொண்ணும் ராட்டினத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு போனோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. என் பொண்ணு ஃபஸ்ட்டு பயப்படல. போக போக தான் அவள் பயப்பட ஆரம்பித்தா. போக போக எனக்கு பயம் சரியாயிடுச்சு. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவள் ஹாப்பியாக ஆரம்பிச்சிட்டா. நல்லா கையெல்லாம் தூக்கி ஏன்னு கத்திட்டு அவளாம் ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டா. நல்லா என்ஜாய் பண்ணோம் அதில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவள் காருக்கு போகணுன்னா சரின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் காரில் விட்டோம். அவள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கா பாருங்களேன். அந்த ஹாப்பியான மூஞ்சி பார்க்கறதுக்காக தான் நாங்கள் கூட்டிகிட்டே போனோம். வீட்டிலே இருக்கா, கொஞ்சம் வெளியில் கூப்பிட்டு போனால் என்ஜாய் பண்ணுவான்றதுனால தான் கூப்பிட்டு போனோம். உங்கள் பசங்களும் இதே மாதிரி என்ஜாய் பண்ணணுன்னா இங்கே கூட்டிகிட்டு போங்க. ஒரு 2 ஹார்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. நிறைய விளையாடுறதுக்கு இருக்குது. அதே மாதிரி குட்டி குட்டி பசங்கள்லேருந்து பெரியவங்க வரையுமே விளையாடுறதுக்கு நிறையா கேம்ஸ் இருக்குது. நிறையா அங்கே போட்டிருக்காங்க. நம்ம பார்த்தாலே தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் ட்ரெயினுக்கு கிளம்பிட்டோம். ட்ரெயினில் ஏறி உட்காந்துட்டு என் பொண்ணு நல்லா ஹாய்லாம் சொல்லிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டா. பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் யாருமே இல்லை, நானும் என் பொண்ணு மட்டும்தான். வீக் டேஸில் போயிருந்தனால கூட்டமே இல்லை. வீக்கெண்டாக இருந்தால் கூட்டமாக இருந்திருக்கும். அதனால் கூட்டமே இல்லை, ஃப்ரீயாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா பேய் வீடு 3Dன்னு நிறையா போட்டிருந்தாங்க. சரி பேய் வீட்டுக்கு போனால் பாப்பா பயந்துருவான்னு சொல்லிட்டு 3Dக்கு போனோம். கண்ணாடிலாம் கொடுத்தோன்னே வாங்கி போட்டு ஜாலியாக மேடம் உட்காந்துட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே வெளியில் வந்தோடனே நம்மளோட 90s கிட்ஸ் மிட்டாயெலாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் ஒன்று ஒன்றா. ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதனால் அப்படியே பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பார்த்துட்டு நம்மளுக்கு பிடிச்ச இலந்த மிட்டாய் மட்டும் வாங்கிட்டோம். அப்படியே ராட்டினம் அதெல்லாம் விளையாடுறதுக்கு கொஞ்சம் பயமாக இருந்ததுன்னா வெளியில் வந்தோன்னா நம்மளுக்கு நிறையா ஃபன் கேம்ஸ்லாம் இருக்குது. அதிலலாம் விளையாடி ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அப்படியே ஊறுகாய் ஸ்டால் போட்டிருந்தாங்க. பார்க்கவே அப்படியே கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நிறைய கிளிப்ஸு, பேண்டு இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு அசசரிஸ் வேணுன்னா வாங்கிக்கலாம். என் பொண்ணு வேறு மண் அள்ளி போடுறதுக்கு ட்ரக்கு வேணும், லாரி வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தா. அதை தான் தேடிட்டு இருந்தோம் ரொம்ப நேரமாக. தேடி ஒரு வழியாக லாரி கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவள் ஐயோ லாரின்னு கத்திட்டு இருந்தா. ஃபைனலாக அந்த லாரி வாங்கினதுக்கப்புறம் தான் அவளுக்கு ஹாப்பியாக ஆனாலே. போனாலே நம்ம பசங்க இந்த காரு பொம்மைன்னு வாங்குவாங்க, நம்ம கிளிப்பு பேண்டுன்னு வாங்குவோம். அம்மா சமையலுக்கு என்ன தேவையோ அது வாங்குவாங்க. எங்கள் அம்மா உப்பு ஜாடி பார்த்துட்டு இருக்காங்க. காட்சி பார்த்துட்டு அப்படியே ரிட்டன் போகிற வழியில் நம்ம கள்ளக்குறிச்சியில் நியூவாக சேலம் RR பிரியாணி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அங்கே போயிட்டு கிரில்லு, சிக்கன் பிரியாணி எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பாய்.